அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அன்பு ஊடகம். இன்றைய பதிவில் ஆழ்மனதை அடையும் வழிமுறைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்மளுடைய ஆழ்மனதை அடையிறதுக்கு ஒரு சுலபமாக ஒரு 4 வழிமுறைகள் இருக்குது. அதாவது நம்ம ஆழ்மனதை ஏன் அடைகிறோம் அப்படின்றதோட நோக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். நமக்கு பிடிச்ச மாதிரியான நம்ம வாழ்க்கையை கட்டமைக்க, நமக்கு வேண்டிய பொருட்களையோ வேண்டிய நபர்களையோ ஈர்க்க, அது மட்டும் இல்லாமல் இறைவனோட எப்பவும் இணக்கமாக இருக்க, அதாவது நாம் அந்த வாழ்க்கையை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த அருமையான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்காக நம்மளோட ஆழ்மனதின் அற்புத சக்திகளை நாம் எப்பவும் பயன்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த நம்மளுடைய ஆழ்மன சக்தியை அடையிறதுக்கு 4 வழிமுறைகள் இருக்குது. அதில் முதல் வழிமுறைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் வழிமுறை சும்மா இருத்தல். அதாவது சும்மா இருக்கிறதன் மூலமாக நம்மளோட ஆழ்மனதை அடையலாம். எப்படின்னா, சும்மா உட்கார்ந்து ஒரு மணி நேரத்துலையும் அந்த மாதிரி ஆழ்மனதை அடையலாம். அதற்கு 1 வார காலங்களும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய மனம் என்கிற குதிரையை அடக்கிறத பொறுத்து இருக்குது அது. அதாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் முதல்ல அந்த பயிற்சியை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக, யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு தனி அறையை தேர்ந்தெடுத்துட்டு, இல்லை ஏதாவது ஒரு இடங்களில் சும்மா அமைதியாக உட்காந்துருங்க. உட்காரும்போதில் உங்களோட சிந்தனை அப்படியே அலைப்பாயும். ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி கூட பயிற்சி பண்ணி பார்க்கலாம். முதல் நாளைக்கு கொஞ்சம் உங்கள் மனம் போன போக்கில் போகட்டும். ஏன்னா படிப்படியாக தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. 2வது நாள் 3வது நாள் அந்த மாதிரி டயத்தில் கொஞ்சமாக உங்களோட மனதை அடக்கி பாருங்கள். இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் எளிமையாக உங்களோட மனம் என்கிற குதிரையை ஈஸியாக அடக்கி அதை கையாள முடியும். அப்போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் எந்த வித சிந்தனையுமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரியான சிந்தனை இருக்கிற நேரத்தில், அதாவது எந்த விதமான சிந்தனையுமே இல்லாத நேரத்தில் நீங்கள் உங்களோட ஆழ்மனதை அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களோட என்ன இலக்கோ, அதை ஒரு நேர்மறை வாக்கியத்தில் சொல்லி அதை பதிவு செய்யலாம். இல்லை ஒரு கற்பனை காட்சியை அதை நீங்கள் ஓட விடலாம். அதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நீங்கள் உருவாக்கலாம், படைக்கலாம். இது முதல் வழிமுறை. 2வது வழிமுறை தியானம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில், இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையை மட்டும் நம்மளோட கவனத்தெல்லாம் குவிச்சு தியானம் பண்ணுறது. உதாரணத்துக்கு, சும்மா உட்காந்துருக்க டயத்தில் நீங்கள் உங்களோட புருவ நெத்தியின் மத்தியில் அதை நீங்கள் குறித்து அதிலேயே உங்கள் கவனத்தை செலுத்தி தொடர்ந்து அதை பற்றி மட்டுமே உங்களோட கவனத்தை குவிச்ச மாணிக்கு நீங்கள் தியானம் செய்யலாம். அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு குருமார்களையோ இல்லை தெய்வங்களுடைய புகைப்படத்தையோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் தியானம் பண்ணலாம். இது ஒரு வழிமுறை. 3வது வழிமுறை பிரார்த்தனை. அதாவது நீங்கள் எப்பெல்லாம் உங்களோட கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமாக வேண்டுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட ஆழ்மனதில் நீங்கள் கான்டாக்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஒரு வழிமுறை. இது ரொம்ப ஒரு எளிமையான வழிமுறை, ரொம்ப ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு உன்னதமான வழிமுறை. அநேகமாக நான் அதிகமாக பின்பற்ற முறையே இந்த 3வது முறை தான். இந்த பிரார்த்தனை மூலமாக தான் நான் என்னோடய ஆழ்மனதின் சக்தியை ரொம்ப எளிமையாக பயன்படுத்துவேன். 4வது வழிமுறை ரொம்ப முக்கியமான வழிமுறை, உன்னதமான மனநிலையில் இருத்தல். அதாவது பிரபஞ்சத்தோட நம்மளை படைச்சதுக்கான ஒரு மிகப்பெரிய நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ரகசியமே இந்த உன்னதமான மனநிலை. அதுதான். அது என்ன உன்னதமான மனநிலை அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ரொம்ப நிறைவாக இருக்கிறது. இந்த உலகத்துலலாம் பாருங்களேன், லவ் பண்ணுறவங்கள, அதாவது உண்மையாக லவ் பண்ணுறவங்கள பாருங்களேன், எப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வானத்திட்ட பேசுவாங்க, மரத்திட்ட பேசுவாங்க, நிலாட்ட பேசுவாங்க. அவங்க செய்கிற எல்லாமே அழகாக இருக்கும். அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரசிக்கும்படியாக இருக்கும். என்னவோ தெரில, அவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா என்னவோ தெரில, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்பாங்க. ஆனால் அது ஏன் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போது நமக்கான ஒரு காதலியோ காதலனோ இருந்து நாம் ஒரு உன்னதமான ஒரு காதலிக்கிறவங்க மனநிலையில் இருக்கிறத விட நாம் இயல்பாகவே நம்மளோட இறைவனோட கண்டக்டில் இருக்க மாதிரி ஒரு உன்னதமான மனநிலையில் இருக்கலாம். நம்ம கேஷுவலாக ஜென்ரலாகவே இந்த மரத்திட்ட பேசுகிறது, ஒரு எல்லாரையும் ஒரு நம்மளுடைய உடன்பிறப்புகளாக நினைக்கிறது, எதனாலும் ரொம்ப சகஜமாக எடுத்துக்கிட்டு, இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எடுத்துக்கிறது, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு வந்தாலும் அதை ரொம்ப கேஷுவலாக அந்த புகழ்ச்சியெல்லாம் கடவுளுக்கே சமர்ப்பிச்சுட்டு அப்படி ஒரு உன்னதமான மனநிலையில் நாம் இருக்கும்போதில் எப்போவுமே நம்ம ஆழ்மனதின் அற்புத சக்தியோட நம்ம கண்டக்டில் இருக்கோம். அப்போது நமக்கு என்ன வேணுன்றதை நாம் சொல்லி அடிக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோமா, கரெக்டாக சொல்கிறத அப்படியே செஞ்சுருவோம்.
அந்த மாதிரி டயத்துலையும் நாம் வந்து ஆழ்மனதின் அற்புத சக்தி அந்த நம்ம மனதோட ரொம்ப கண்டக்டில் இருக்கும். இந்த 4 வழிமுறைகளில் எந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட இருந்து கற்றுக்குவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வா லூர்துசாமி. என்னோடு இணைந்திருங்கள்.